ஓம் நம சிவாய. அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழிலிருந்து ஒரு பாடல். பக்தியால் யானுனை பல காலும் பற்றியே திருப்புகழ் பாடி, பக்தியால் யானுனை பல காலும் பற்றியே திருப்புகழ் பாடி, பக்தியால் யானுனை பல காலும் பற்றியே திருப்புகழ் பாடி, திருப்புகழ் பாடி பாடி. முத்தனாமாறனை பெருவாழ்வின் முத்தியை சேர்வதற்கருள்வாயே, முத்தனாமாறனை பெருவாழ்வின் முத்தியை சேர்வதற்கருள்வாயே, பக்தியால் யானுனை பல காலும் பற்றியே திருப்புகழ் பாடி, திருப்புகழ் பாடி பாடி. உத்தமா தான சர்க்குணர் நேய, உத்தமா தான சர்க்குணர் நேய, ஒப்பிலா மாமணி கிரிவாசா, உத்தமா தான சர்க்குணர் நேய, ஒப்பிலா மாமணி கிரிவாசா, வித்தகா ஞான சத்தினி பாதா, வித்தகா ஞான சத்தினி பாதா, வெற்றி வேலாயுத பெருமாளே, வித்தகா ஞான சத்தினி பாதா, வெற்றி வேலாயுத பெருமாளே, வேலாயுத பெருமாளே, வேலாயுத பெருமாளே, பெருமாளே. ஓம் நம சிவாய. அருணகிரிநாதர் ரத்னகிரியில் உரையும் முருகப்பெருமானை போற்றி பாடிய திருப்புகழ் இது. பாடலின் அழகான பொருள்: உத்தமா தான சர்க்குணர் நேய, உத்தமமான உயரிய குண நலன்களை கொண்டவர்களுடைய நண்பரே. ஒப்பிலா மாமணி கிரிவாசா, ஒப்பில்லாத அதாவது சமானம் இல்லாத பெருமை பொருந்திய ரத்னகிரியில் வாழ்பவரே. வித்தகா ஞான சத்தினி பாதா, பேரறிவு உள்ளவரே, ஞானத்தை பதிய செய்பவரே. வெற்றி வேலாயுத பெருமாளே, வெற்றியை தரவல்ல வேலாயுதத்தை கொண்ட பெருமாளே, நான் உன்னை பல காலமாக பற்றி கொண்டு பெருமை பொருந்திய திருப்புகழை பாடிக்கொண்டிருக்கிறேன். பக்தியால் யானுனை பல காலும் பற்றியே திருப்புகழ் பாடி, நான் ஜீவன் முக்தனாகும்படி பெருவாழ்வை அளித்து முக்தியில் நிலைபெற அருள்வாயே. முத்தனாமாறனை பெருவாழ்வின் முத்தியில் சேர்வதற்கருள்வாயே, அதாவது உன்னை இடையறாது பற்றி கொண்டு பக்தியுடன் திருப்புகழ் பாடும் எனக்கு ஜீவன் முக்தன் என்னும் பெருவாழ்வை முக்தியை அளிப்பாயே என்று அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டுகிறார். திருப்புகழ் என்பது என்ன? பொதுவாக திருப்புகழ் என்றாலே அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழைத்தான் நாம் நினைவு கூர்வோம். பொதுவாக திருவை புகழ்வது திருப்புகழ், அதாவது இறைவனை புகழ்வது திருப்புகழ். அருணகிரிநாதர் முருகன் மேல் திருப்புகழ் பாடினார். அதேபோல் காலம் காலமாக இறைவனின் புகழை இறைவன் அடியவர்கள் பாடிய வண்ணம் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு வகையில் திருப்புகழ்தான்.
இங்கே தேவையானது உண்மையான பக்தி மட்டுமே. ஒவ்வொருவரும் ஒரு இஷ்ட தெய்வத்தை அவருடைய குருவின் வாக்கியப்படி வணங்குகிறார்கள். சிலர் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம ஓம் என்றும், சிலர் ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. சிலர் ஓம் நம சிவாய, சிலர் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, சிலர் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா என்றும், மேலும் பல பக்தி இலக்கியங்களில் எத்தனை பாடல்கள், கந்த சஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, விஷ்ணு சகஸ்ரநாமம், குரு கீதை, சண்முக கவசம், சிவமகிம ஸ்தோத்திரம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். எந்த நாமத்தை சொன்னாலும், எந்த பாடலை பாடினாலும் அது திருப்புகழே. அருணகிரிநாதர் முருகனிடம் வேண்டிய முக்தி என்னும் பெருவாழ்வு வாய்க்கப் பெறுவதற்கு. ஆதலால் நாம் முருகன் அருளால் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை பாடுவோம். இல்லையென்றால் நமக்கு தெரிந்த மந்திரத்தை, பாடலை, அதுவும் திருவை புகழும் திருப்புகழே என்ற உணர்வோடு முக்தி என்னும் பெருவாழ வேண்டி பாடுவோம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர, யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராய.